திமுகவோட மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ரொம்ப சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதில் மிக முக்கியமாக சொல்றது ஜூன் 1ஆம் தேதி மதுரையில் வந்து செயற்குழு கூட்டம்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 தினங்களுக்கு முன்பு மதுரையில் வந்து விஜய் அவர்களோட அந்த கூட்டத்தை பார்த்து போட்டி கூட்டத்தை உருவாக்குறாங்களா? விஜய்க்காக நடத்துறாங்கன்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அவங்க விஜய் இப்பதான் கட்சி ஆரம்பிச்சாப்ல. திமுக அப்படி இல்லை. திமுக ஒரு 75 பாரம்பரியமான வருஷ கட்சி. கட்சி. இல்லை, கோயம்புத்தூரில் போன வாரத்தில் ஒரு மீட்டிங்கை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா விஜய் வந்ததுனால தான் அந்த மீட்டிங்கிற கான்செப்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சது. துணை முதல்வர் அது எல்லாமே இருக்கு. 2021 தேர்தல் அறிக்கையில் இந்த சிறுபான்மையினருக்காக சொன்னப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே திமுக செய்யலை. இந்த நேரத்தில் 2026 தேர்தலில் இந்த சிறுபான்மையினர்கள் திமுகவை எவ்வாறு கையாளுவாங்க, இல்லை திமுக இந்த சிறுபான்மையினர்கள் எப்படி கையாளுவாங்க நினைக்கிறீங்க? இப்போ தமிழ்நாட்டில் வேற வழியே இல்லை. ஏன்னா பாஜக கூட அதிமுக கூட்டணி போயிடுச்சு. டிவிக்கே போக கூட வாய்ப்பு இருக்கலாம். நாம் தமிழ் கட்சி போவோம். நான் சொல்கிறேன், எழுதி வச்சு 100 விழுக்காடு போக வாய்ப்பு. யார் கூடவும் கூட்டணியும் சேர மாட்டார், யாரையும் கூட்டணியிலே சேர்த்துக்கவும் மாட்டார். தாமிக்கா கொள்கை இல்லாத ஒரு கட்சி. விஜய்க்கு ஒன்றும் இல்லை, 2 அமலாக்கத்துறை ரைடு வரட்டும், வேலை முடிஞ்சு தாக்கு பிடிப்பார்னு நினைக்கிறீங்க? இல்லை, நெய்வேலியில் அவர் படத்தரைக்கு ஷூட்டிங் நடந்த இடத்துல போய் கூட்டு வந்து கூட ரைடு நடத்தினாங்க. அப்பவும் தாக்கு பிடிச்சி தான் நிற்காரு. இப்போ விஜய்க்கு யாரோ ஏற்றி விட்டாங்க. நீங்கள் முதல்வர் ஆகிடுவீங்க, கவலைப்படாதீங்க, நீங்கள் நல்லா நம்பாதீங்க, யாரும் வேணாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ஒரு தனவத்திலே அவன் அடைவான். கோடம்பாக்கத்தில் ரிட்டையர்ட் ஆகணும், கோட்டையில் போய் உட்காந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறான்.